ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். மணிமேகலை அண்ட் பிரியங்காவுடைய பிரச்சனையை கிட்டத்தட்ட எல்லாரும் பேசி முடித்து போதுங்கிற அளவுக்கு ஓஞ்சி போகிற சமயத்தில் தன்னை பற்றி பேசியிருக்கிற சக்கீலா, குறைசி, சுனிதா, அமீர் உள்ளிட்ட பிரபலங்களுக்கு பதிலடி கொடுத்து மணிமேகலை பேசியிருக்கிற விஷயங்களால் மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. குக்வித் கோமாளிலிருந்து விலகிட்டதா 2வது முறை அறிக்கை மற்றும் வீடியோ வெளியிட்டிருந்த மணிமேகலை, பிரியங்கா கூட ஏற்பட்ட ஆங்கரிங் பிரச்சனை தான் நான் வெளியே வரத்துக்கே காரணம் அப்படின்னு அவங்களோட பெயரை குறிப்பிடாமல் சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து மணிமேகலை வெளியே வந்தப்போ என்ன நடந்துச்சு, பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் என்ன பிரச்சனை உள்ளிட்ட விஷயங்களை குறைசி, சக்கீலா, சுனிதா உள்ளிட்ட பிரபலங்கள் பேசியிருந்தாங்க. பெரும்பாலானவங்க மணிமேகலையை தப்பாக பேசலை அப்படின்னாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் பிரியங்காவுக்கு ஆதரவாக தான் பேசியிருந்தாங்க. இதை மறுக்கவே முடியாது. அதே இன்னொரு பக்கம் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பிரியங்காவுடைய குடும்ப வாழ்க்கை, அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றியும் சிலர் தரக்குறைவாக ஆபாசமாக பேசி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிலர் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. பாகுபாடு இல்லாமல் பலருமே இந்த விஷயத்துக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் மணிமேகலை தற்போது போட்டிருக்கிற வீடியோவில் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தப்பு கிடையாது, ஆனால் ஒருத்தங்களோட கேரக்டரை பற்றி தப்பாக பேசக்கூடாது, அசிங்கமாக விமர்சனம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நான் என்னை கலாய்ச்சதுக்காகலாம் வெளியே வரல, என்னை மன்னிப்பு கேட்க சொன்னதால தான் வெளியே வந்தேன், அதை எல்லாரும் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும், மேலும் பிரியங்காவுக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்ட குறைசி, சுனிதா உள்ளிட்டவங்கள மணிமேகலையும் கணவர் ஹுசைனும் சோட்டின்னு சிரிச்சுட்டே செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதாவது சுனிதாவும் குறைசியும் எழுதி கொடுத்ததை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் தங்கிட்ட வேறு மாதிரி பேசியிருந்தாங்க, நல்ல அமௌண்ட் வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னும், சிலர் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி முதுகுலையே குத்திட்டாங்க அப்படின்னும், சக்கீலா கொடுத்த இன்டர்வியூவில் பிரியங்காவுடைய விவாகரத்து, திருமண வாழ்க்கை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அப்படி பார்த்தா மணிமேகலை ஓடி போய் திருமணம் பண்ணிட்டது மட்டும் சமுதாயத்துக்கு நல்ல உதாரணமாக அப்படின்னு பேசியிருந்தாங்க. நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணதில் என்னோட ஒரிஜினல் மம்மிக்கே எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எந்தெந்த மம்மியும் பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வித்தியாசமாக கூனது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சக்கீலா மம்மியை பங்கமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாதவங்க கூட நான் செஞ்சதை கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கூடவே இருக்கிறவங்க தான் முதுகில் குத்துறீங்க, நான் யாரையுமே இனிமேல் நம்பவே மாட்டேன், உங்களோட வெல்விசர், நான் உங்கள் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற யாரையுமே நம்பாதீங்க, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் மணிமேகலை 2 வீடியோ போட்டிருக்காங்க, ஒரு தடவை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, 4-5 தடவை ஸ்டோரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரியங்கா தரப்புலேருந்து எந்த பதிலும் சொல்லாமல் இருக்காங்க. பிரியங்கா பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை பற்றி பேசவே மாட்டாங்க, இதை மேலும் வளர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பிரியங்கா சொன்னதான் அமீர் தன்னோட இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ மணிமேகலையும் இதோட விட்டுட்டா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவாக இருக்கும். இல்லாட்டி யாராவது ஒரு பதில் சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொருத்தர் ரியாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக குக்வித் கோமாளி முடிஞ்சு பிக் பாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் இது ஓயவே ஓயாது.